ஈரோடு இடைத்தேர்தல் ஃபார்முலாவை கரூரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த செட்டு போட்டிருக்காங்கன்னு எதிர்கட்சிக்காரங்க தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. உங்கள் கருத்து? நாங்கள் அலுவலர்கிட்ட கேட்குறேன். ஒரு போதூர் வீடு இருக்கு, போதூரில் ஒரு பூத் இருக்கு, டிஸ்ட்ரிக்டில் ஒரு வார்டு இருக்கு, 1 நம்பர் வார்டு அங்கே இருக்கு. 1 நம்பர் வார்டில் நடக்கிற எங்களுடைய பூத்து கம்பெனியுடைய கூட்டத்தை எங்கே போடலாம்? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில் போடலாமா? எங்கே உட்காந்து வேலை செய்யறதுன்னு கேட்குறேன். ஒரு அலுவலகம் போட்டா அதுக்கு தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கி அதுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவினத்திலேயே கணக்கு எழுதி அந்த செலவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகிட்ட காட்டி அதற்கான ஒப்புதலையும் வாங்குறாங்க. இதுதான் அலுவலகம். இதுல என்ன ஈரோடு ஃபார்முலா, இதுல என்ன கரூர் ஃபார்முலான்னு கேட்கிறாங்க. அனுமதி இல்லாத ஒரு அலுவலகமா இருந்தா நீங்க சொல்லலாம், இது அனுமதி இல்லை அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அனுமதியோடு செயல்படக்கூடிய தேர்தல் செலவினங்கள் எழுதப்பட்டு அனுமதி பெற்றிருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை போய் நீங்க எப்படி வந்து மாட்டுக்கிறது சொல்லி கேட்கறாங்க. இதுல என்ன ஈரோடு ஃபார்முலா இருக்குன்னு கேட்கறாங்க. பயமா? அவ்வளவு பயமா? இவ்வளவு கேள்வி கேட்கறவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும்ல. தமிழகத்திலேயே ஒரு சட்டம் தான் கரூர் தொகுதிக்கு ஒரு சட்டமாக இருந்தது. எல்லா அலுவலரும் அரசு அலுவலர் எல்லாமே திமுக எதிர்கட்சி யாரும் எந்த அரசு அலுவலர்கள் அந்த மாதிரி செயல்படுறாங்க? ஒரு அரசு அலுவலர் சொல்லுங்க. இந்த அரசு அலுவலர் வந்து திமுக ஆதரவாக செயல்படுறாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அரசு அதிகாரிகள் அவர் தேர்தல் மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லாரும் அவங்கவுங்க தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்காங்க. நீங்க கடைசியா ஒரு 10 நாள் கூட பார்த்துருக்கீங்க. நிறைய நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலந்துக்காம இருந்திருக்காங்க. தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டதால அவர் அது சம்பந்தமான கூட்டங்களுக்கு கலந்துக்க போயிருந்தாங்க. எஸ்பி கலந்துக்கு போயிருந்தாங்க. அவங்க அவங்களுடைய மேலிடத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அந்த பணிகள் செய்யணும். அதான் சொல்றேன். வெறுமனே குற்றச்சாட்டு சொல்றது, ஒரு ஆதாரத்தோட குற்றச்சாட்டு சொல்றது வித்தியாசம். எந்த இடங்கள்ல ஆதரவா செயல்பட்டாங்க, எந்த வகையில வந்து ஆதரவா இருந்தாங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லணும்ல. இவங்க மனு கொடுக்க போனாங்க, தட்டினாங்க. இவங்க தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்ததுக்கு பிறகுதான் எஸ்பியை மாற்றிருக்காங்க. நீங்க அப்படி மாத்திரம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்த பிறகு தேர்தல் ஆணையம் தான் எஸ்பியை மாற்றிருக்காங்க. அப்படிங்கிறது அது எப்படி பார்த்துருக்காங்க? இல்லை, ஒரு எஸ்பி மட்டும் மாற்றிருக்காங்க, 4 பேரை நம்ம மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். புகார் கொடுப்பதும் அவங்க விசாரிப்பதும் சந்தேகம் இருந்தால் கூட மாற்றுவதும், அதாவது அவர் தவறு பண்ணாரு மாற்றினாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. தவறு பண்ணாரு அதனால மாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன தவறு பண்ணாரு? தேர்தல் அறிவிச்சு எத்தனை நாள் ஆச்சு? வேட்புமனுவே தொடங்கலையேங்க. 30ஆம் தேதி தானே வேட்புமனு தொடங்குது. அதுக்குள்ள என்ன தவறு பண்ணிட முடியும்? புகார் கொடுத்தாங்க, அது மேல வந்து அவங்க 4 பேர்த்த மாத்திருக்காங்க. அது தொடர்ச்சியான ஏற்கனவே 2024 கூட அப்போ கூட மாவட்ட ஆட்சியர் மாத்தினாங்க. அப்ப கூட மாத்தினாங்க. புதுசா மாவட்ட ஆட்சியர் தேர்தலுக்கு போட்டாங்க. அது தேர்தல் ஆணையத்துடைய தொடர் நடவடிக்கை பணியாற்றக்கூடியது அவங்க செய்யக்கூடிய பணி. இதுல எந்த விதமான மாற்று இல்லை. நீங்க தேர்தல் ஆணையம் ஒரு அலுவலக ஒருதலை பட்சமா இருந்தா நீங்க சொன்னீங்க கொடுத்த புகாரையா விசாரிச்சாங்க. ஒருதலை பட்சமா இருந்தா அவங்க விசாரிக்க வேண்டியதில்லை, அந்த இடத்துல போய் பார்க்க வேண்டியது இல்லை, அவங்களுக்கு போய் ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை, அனுமதி இருக்கா இல்லையான்னு ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை. ஒருதலை பட்சமா உட்கார்ந்த ரிப்போர்ட் எழுதிட்டு வரலாம். சரியா நடுநிலையே செயல்படுறதுனால தானே போய் விசாரித்து அனுமதி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறாங்க. தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அனைவரும் சமம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வித்தியாசம் கிடையாது. அனைவரும் சுயேட்சை உட்பட தேர்தல் ஆணையம், தேர்தல் அலுவலர்கள், அதிகாரிகள் அப்படிதான் பார்ப்பாங்க. எனக்கு முன்னாடி ஒரு சுயேட்சை அனுமதி கேட்டா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நான் பின்னாடி கேட்டா எனக்கு கிடைக்காது, நான் முன்னாடி கேட்டா எனக்கு கிடைக்கும். இதுதான் இயற்கை. எல்லாமே இப்போ ஆன்லைன்ல வந்துருச்சு. அனுமதி வைக்கிறது வரைக்கும் ஆன்லைன்ல வந்துருச்சு. 48 hours முன்னாடி தான் அனுமதி. இந்த கூட்டத்துக்கு கூட 48 hours முன்னாடி தான் அனுமதி வரும், 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதனால தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருக்கு. நீங்க எல்லா வார்டிலையும் இல்ல சார், எல்லா வார்டிலையும் போட்டா என்ன பண்றது? போட்டேன்னு சொல்லல, எல்லா வார்டிலையும் போட்டா என்ன சொல்றது? எங்களுக்கு 9 அலுவலகங்கள் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லா வார்டும் தேவைப்பட்டா என்ன சொல்றது? எங்க துணை மேயருக்கு 9 வார்டு இருக்கு. 9 வார்டு உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு அலுவலகம் போட்டிருக்காங்க. தேவைப்பட்டா என்ன பண்றது சொல்லுங்க. அதுக்காக சொல்லுங்க சார். அது அகற்று இல்லை. அதாவது வந்து அந்த இடங்கள் வந்து சர்ச்சைக்குரிய இடம், விமர்சனத்துக்குரிய இடங்கிறது தெரியல அவங்களுக்கு. போட்டதுக்கு அப்புறம் அந்த தகவல் வருது. அதுக்கப்புறம் அவங்க பிரிச்சு எடுத்துக்கிறாங்க, எடுத்து வேற இடத்துல மாத்திக்கிறாங்க. ஒரு இடம் வேற ஒன்றும் அது சம்பந்தமா வேற எதுவும் கிடையாது. அங்கேயே பக்கத்துல அது தெரியல. அது யாருக்கு போட்டாங்கன்னு தெரியல. அது வேற யாராவது போட்டு போனா நம்ம தொகுதியில் எவ்வளவு பேர் வேட்பாளர் இருந்தாங்க சார்?
34 இந்த முறை எவ்வளவு பேர் நிற்பாங்கன்னு தெரியல. எல்லாரும் அதுக்கான வேலையை செய்வாங்க. பல அரசியல் கட்சிகள் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கான அலுவலகங்கள் போடுவாங்க. எல்லாரும் வேலை செய்வாங்கல்ல, கண்டிப்பா வேலை செய்வாங்க சார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு தேர்தல் களம். மக்களை சந்திப்போம், வாக்குகளை கேட்போம், வெற்றி பெறுவோம். நன்றி.